சுற்றுச்சூழலை பாதுகாக்க நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிரிக்கணும். என்ன சொல்கிறீங்க? ஒன்றா சேர்ந்து சேர்க்கணும், சேரணும்னு சொல்லாமல் பிரிக்கணும்னு சொல்கிறீங்களேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம பிரிக்கணும். அது எதுனா, நம்ம வீட்டிலேருந்து வெளியே வரக்கூடிய கழிவுகள், குப்பை. இந்த குப்பையை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொட்டுறது மிகப்பெரிய சவாலாக வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. குறிப்பாக ட்ரை வேஸ்ட்டும் வெட் வேஸ்ட்டும் ஒன்றா கலக்கவே கூடாது. அதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. செய்கிறோமா? கழிவுகள், அதாவது மக்கும் குப்பைக்கு தனியாக, பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு தனியாக, எலக்ட்ரானிக் ஜாமான்லாம் தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக, குறிப்பாக மருத்துவ கழிவுகள், நாப்கின் இதெல்லாம் தனியாக அப்படின்னு பிரித்து கொட்டுற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். வீட்டில் நிறைய மக்கும் குப்பை இருக்குது, குறிப்பாக வெஜிடபிள் வேஸ்ட் இதெல்லாம் நிறைய வருது, சாப்பிட்ற வேஸ்ட்லாம் வருது, இதெல்லாம் என்னங்க பண்ணுறது, ஸ்மெல் அடிக்கும் வெளியே குப்பையில் போனால் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இதை சமாளிக்க வீட்டிலேயே குப்பையை மக்க வைக்கலாம். அது எப்படி? அடுத்த வீடியோ சொல்லுவோம். இப்போதைக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிரிப்போம்.